நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த உயிர்த்தெழுந்த கால வேளையிலும் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளே, இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த வேளையில கூட நாம் யாவரும் ஒருமுகப்பட்டவர்களாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக இந்த வேளையில் நாம் கடந்து செல்ல போகிறோம். நாம் வேத வாசிப்பில் நாம் வாசித்ததான அந்த வேத பகுதியிலிருந்து முதலாவதாக ஒரு வார்த்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதன் 12வது வசனம். யோவான் 4:12. இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றார். ஆமென். நம்ம இந்த 4வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அதில் நம்ம முதலாவதாக நாம் வாசித்தது போல அந்த இடத்துல ஆண்டவர் ஊழியம் செய்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடங்கள் போகும் பொழுது சமாரியா இந்த தேசத்தின் வழியாக அவர் கடந்து வருகிறார். அங்கே கொஞ்சம் அவங்க ரெஸ்ட் எடுக்கும் பொழுது அவங்களுடைய சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆகாரத்தை வாங்குவதற்காக செல்லுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த அந்த நிலத்தில் இருந்ததான ஒரு கிணற்றின் வாயிலில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அங்கே அமருகிறார். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இளைப்பாறும்படியாக அங்கே அமருகிறார். அந்த சமயத்தில் ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறாள், தண்ணீர் எடுக்கும்படியாக அந்த இடத்துல கடந்து வருகிறாள். இதுதான் அந்த சம்பவம். முடிந்தால் அந்த வீடியோ நம்ம போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியாக அந்த ஸ்திரீயானவள் அந்த கிணற்றுக்கு அடியில் தண்ணி எடுக்கும்படியாக வருகிறாள். இந்த கிணற்றினுடைய சிறப்பு என்னவென்றால், அது 4000 ஆண்டுக்கு முன்பதாக நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமினால தோண்டி எடுக்கப்பட்டது. ஒரு துறவாக அது காணப்படுகிறது. இன்றும் நம்முடைய அந்த இஸ்ரவேல் தேசத்துல இன்றும் அது வற்றாத நீரூற்றாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி சரித்திரத்தின் மூலமாக நாம் அறிகிறோம். இன்றும் கர்த்தர் நமக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுப்பார் என்றால், இஸ்ரேல் தேசத்துக்கு பயணம் போகிறாங்களா, அப்படி போகும் பொழுது நிச்சயமாக அந்த காரியத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வேத வசனங்கள் எல்லாம் பொய் அல்ல அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த சாட்சியாய் காணப்படுகிறது. இந்த கிணற்றின் அந்த பக்கத்தில் தான் அதன் அருகில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், அமர்ந்து கொண்டிருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, வெட்டி 4000 ஆண்டு ஆகிவிட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு அந்த இடத்துக்கு கடந்து செல்கிறாள். அப்பொழுது சமாரிய ஸ்திரீ தண்ணீர் எடுக்கும்படி வருகிறார். உடனே ஆண்டவர் அந்த ஸ்திரீ இடத்துல, எனக்கு கொஞ்சம் தாகத்துக்கு தாமா, ரொம்ப களைப்பா இருக்கு, தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அந்த மாதிரி கேட்கிறாரு. உடனே அந்த ஸ்திரீ சொல்றாங்க, நீங்க யூதனா இருக்கீங்க, நான் சமாரிய ஸ்திரீ, நீங்க எப்படி என்கிட்ட தண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்றா. உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட தண்ணி கேட்டது யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப, அவர்கிட்ட நீ தண்ணி கேட்டிருப்ப, அவர் என்ன செய்திருப்பார், உனக்கு ஜீவ தண்ணீர், என்றென்றைக்கும் வற்றாத ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுத்திருப்பார் என்று சொல்லும்போது அவங்களுடைய சம்பாஷணைகள் அப்படியே போய்கொண்டிருக்கிறது. அந்த சமயத்துல தான் இந்த ஸ்திரீ கேட்கலாம் வாசித்ததான அந்த 12வது வசனத்தை இந்த வேளையில மீண்டுமா நாம் வாசிக்கலாம். இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ. இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த யாக்கோவை பார்க்கிலும் நீர் பெரியவரோ. ஹல்லேலூயா. இந்த நாளில் அதை தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ. அந்த பழைய ஏற்பாட்டு சம்பவங்களை நம்ம வாசிக்கும் பொழுது முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, ரொம்ப அவங்களுக்கு முக்கியமான பெரிய ஆட்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆகையினால இந்த ஸ்ரீ சொல்லுகிறா, ஆண்டவரே நீங்க ஜீவ தண்ணீரை தர அளவுக்கு எங்களுடைய முற்பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும்
பெரியவரா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இந்த கிணற்றுல எங்களுடைய முற்பிதாக்களின் ஒரு குமாரர்கள், அவங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம் என்ன செஞ்சது? இந்த கிணற்றின் தண்ணீரை குடித்தது உண்டே ஆண்டவரே. அந்த கிணற்றை வெட்டின யாக்கோவை பார்க்கிலும் நீர் பெரியவரா. ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பதாக நம்ம யாரெல்லாம் பெரிய ஆள் நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோமோ, ஒவ்வொருத்தருக்கு சில நடிகர்கள் இருக்கலாம், அல்லது சில பேருக்கு சில மந்திரிமார்கள், அதாவது நம்முடைய கட்சி தலைவர்கள் நம்முடைய மனசுல இருந்து கொண்டிருக்கலாம், அல்லது சில நம்முடைய முற்பிதாக்கள் இருக்கலாம், அல்லது நம்முடைய பெற்றோர் யாரோ ஒரு பெரியவங்க நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். அதே போல இந்த ஸ்திரீ சொல்றா, யாக்கோவை பார்க்கிலும் நீ பெரியவரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாள். ஹல்லேலூயா. இந்த நாளில கூட நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பொதுவா யாரை பெரியவங்க நம்ம சொல்லுவோம்? வயதுல பெரியவங்கள சொல்லுவோம். அடுத்தது அவங்களுடைய அந்தஸ்துல, அவங்களுடைய பொசிஷன் அல்லது அவங்களுடைய அந்தஸ்து, அவங்களுடைய பதவிகளை வச்சு என்ன செய்வோம்? யாராவது பெரிய ஆளை கூப்பிட்டு வந்து நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய இந்த ஒரு கம்பெனி திறக்கணும்னா அந்த கம்பெனி திறக்கணும், இல்லை இது திருமணத்துக்கு யாராவது நம்ம கார்டு வைக்கும் போது என்ன பண்ணுறோம்? பெரிய ஆட்கள் வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்கிறோம்ல. அப்படியாக பெரியவர்கள் அப்படின்னா அதுதான் அதோடைய மீனிங்காக காணப்படுகிறது. ஆனால் இந்த நாளிலே நம்ம ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்? ஹல்லேலூயா. அவர் யாரிலும் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய தேவன் பெரியவர் என்பதை அறியாமல் நாம் அநேக காரியங்களிலே தவித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே இந்த கால வேளையில தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை கண்டு நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு பெரியவரை நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் பெரியவரை நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறது? ஹல்லேலூயா. ஒரு பெரிய தேவன், ஒரு பெரிய என்னுடைய தகப்பன். ஹல்லேலூயா. அப்படியாக இந்த காலவேளையில நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நீங்க நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் பிறப்பாலேயே பெரியவர் என்று சொல்லி லூக்கா 1:32 போடப்பட்டிருக்கிறது. மரியாளுக்கு வாழ்த்துதல் சொன்ன தூதன் சொல்லுகிறார், அவர் பெரியவரா இருப்பார். அது வாசிக்கலாம். 1:32. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். அவர் பெரியவராய் இருப்பார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள். அவர் பெரியவராய் இருப்பார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் பிறப்பாலேயே பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியாக வேதாகமத்துல ஆண்டவர் யாரை விடலாம் பெரியவர் என்று சொல்லி ஒரு கம்பேரிஷன் அல்லது ஒரு ஒற்றுமைப்படுத்தி பார்த்திருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது, யோவான் 9:32 பார்க்கும் பொழுது, அங்க ஆண்டவருடைய சுவிசேஷ நாட்கள்ல யூதர்கள் அவர்கிட்ட வாக்குவாதம் பண்றாங்க. உனக்கு இன்னும் 50 வயசு கூட ஆகலையே, நீ இப்படி சொல்றியே, நான் மரிப்பதில்லைன்னு சொல்றியே, அந்த ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? அதுக்கும் ஆண்டவர் நல்ல பதில சொல்றாரு. ஆபிரகாமும் பெரியவனும் சொல்லும் போதும் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆபிரகாம் என்னுடைய நாளை பார்க்க ஆசையா இருந்தான் என்று சொல்லுகிறார். இங்கேயும் ஆண்டவர் இந்த மகளுக்கு ஒரு அருமையான பதிலை சொல்லி பின்னாடி ஆண்டவர் அவளை வழி நடத்தினதை நம்ம தியானிக்க இருக்கிறோம். அதே போல மத்தேயு 12:42 ஆண்டவரே சொல்றார், சாலமோனிலும் பெரியவர். சாலமோன் ஞானத்துல விசேஷித்த மனிதன். அவனை போல ஒரு ஞானம் உள்ள மனிதர்கள் அதுக்கு முன்பும் இல்லை பின்னும் இல்லை. அந்த சாலமோனிலும் பெரியவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த காலவில் நீங்க இதெல்லாம் எழுதுறவங்க நோட் பண்ணிட்டு நீங்க வீட்டுல போய் என்ன பண்ணுங்க, இதை வாசித்து பாருங்க. சாலமோனிலும் பெரியவர். அதே போல மத்தேயு 12:41 யோனாவிலும் பெரியவர் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அதை எடுத்து சொல்லுகிறார், யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி. அதே போல மத்தேயு 12:6 தேவ ஆலயத்திலும் பெரியவர். நிறைய பேருக்கு ஆலயத்தின் மேலதான் ரொம்ப நம்பிக்கை. அதுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் மேல இல்ல, ஆலயத்தின் மேல என்ன செய்கிறார்கள்? அநேகர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை அவங்களுடைய மனசை அதுல வைக்கிறாங்க. அப்படி அல்ல, தேவாலயத்திலும் பெரியவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம பார்த்த காரியங்களை மனதில் கொண்டு வந்து கொள்ளுங்கள். ஆபிரகாமிலும் பெரியவர், யாக்கோபிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்தை பார்க்கிலும் பெரியவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களிலும் தேவன் பெரியவர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கிறோம் இந்த வேளையில கூட. அடுத்ததாக உலகத்தில் இருப்பவனிலும் நம்முடைய தேவன்
பெரியவர். 1 யோவான் 4:4 பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இருப்பவனிலும் நம் நடுவில் இருக்கிற தேவன் பெரியவர். அது ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். நான் உலகத்தை பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற தேவன் பெரியவர். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது இந்த காலவேளையில்? அப்படி இருந்தா நம்ம புலம்பிக் கொண்டிருக்க மாட்டோம். அவங்க என்ன ஒரு மாதிரி பேசுறாங்க, அவங்க எங்களுக்கு விரோதமா ஏதோ செய்கிறார்கள், அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கலங்க மாட்டோம். ஏனென்றால் உலகத்தில் இருக்கவனிலும் நம்மில் இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. பெரிய தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பெரிய தேவன் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை மீண்டுமாக நம்ம வாசிக்க முடியும். ஏசாயா 12:6 இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவர். ஹல்லேலூயா. சீயோன் குமாரத்தை கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலின் தேவன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் நம் நடுவில் பெரியவராயிருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்திகளும் நம்ம கிட்ட வர முடியாது. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆலயத்துக்கு வந்து அமைதியாக அந்த வார்த்தை கேட்டுட்டு போகிறோம். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே அதை இறக்கவே இல்லை. நிச்சயமாக அநேகர், எல்லாரையும் நான் சொல்லவில்லை, அநேகர் வந்து என்ன செய்கிறோன்னா அந்த வார்த்தையை அப்படியே கேட்டுட்டு சும்மா நம்ம வந்து ஆராய்ச்சிட்டோம், இன்னைக்கு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதை உரிமை பாராட்டி கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், என் குடும்பத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஏனென்றால் என்னுடைய நீதினால பரிசுத்தத்தினால அல்ல, எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் மரித்து 3ஆம் நாளிலே ஜீவனோடு எழுந்த தேவன். ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு எந்த பயமுமே இல்லை. ஹல்லேலூயா. யார் உங்களுக்கு விரோதமாய் பேசினாலும் அமைதியா நீங்க இருங்க. ஒருவேளை நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்து யாராவது நம்மளை அற்பமாய் நினைத்தாலும் நீங்க உண்மையாய் ஆண்டவரை உறுதியாய் பற்றிருப்பீர்கள் என்றால் நீங்க கவலைப்படவே தேவையில்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிற தேவன் அவர் பெரியவர். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, என்னை அணுகாது, என் குடும்பத்தை அணுகாது. ஹல்லேலூயா. ஒருவேளை சூழ்நிலைகளை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கலங்க தேவையில்லை. வெறும் வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கலங்க வேண்டாம். சத்துருக்கு தெரியுது யாரு நம்ம கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு. பவுலும் மற்ற ஊழியர்களும் ஊழியம் செய்ய போகும் பொழுது அங்க வந்து சாத்தான் சொல்லுகிறது, உன்னதமான தேவனுடைய குமாரர்கள் இவர்கள் கர்த்தரை தங்கள் உள்ளத்துல வைத்திருக்கிறவர்கள் என்று சொல்லி அங்கே சத்தம் விடுகிறதை நாம் அப்போஸ்தலரை நாம் வாசிக்க முடியும். அந்த நிச்சயம் நமக்குள்ள வேண்டும். சாத்தான் அறிந்து கொள்ள வேண்டும், இவங்களெல்லாம் தொட முடியாது, இவங்க கிட்ட போக முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரை காட்டிலும் ஆண்டவர் அவங்க கூட பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம யாரும் தனிமை இல்லாத இந்த வேலையில மறந்து விடவே விடாதீர்கள். எல்லாருக்குள்ள அந்த நம்பிக்கை வேணும். எந்தெந்த காரியங்களிலே நம்ம உட்பட்டிருக்கிறோமோ, நம்முடைய வேலையின் காரியங்கள், குடும்பத்தின் திருமண காரியங்கள், நம்முடைய வீடு கட்டுகிற வேலைகள், எதுவா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கை நிச்சயம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். இந்த உலகத்துல யாரெல்லாம் பெரிய பெரிய மனிதர்கள், படம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள், பதவியில் இருக்கிறவர்கள் எல்லாம் யாரெல்லாம் நம்ம பெருசா நினைச்சு கொண்டிருக்கிறோமோ, இந்த வேலையில கூட நம்ம மனசுல வச்சிருக்கலாம். நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் வச்சோன்னா என்ன செய்யணும்? கண்டிப்பா அவரை கூப்பிட்டுறணும். அந்த அரசியல்வாதி என்ன பண்ணிடணும்? கூப்பிட்டுறணும். அந்த பெரிய மனிதனை கூப்பிட்டுறணும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி கூப்பிடுங்க, அது உங்களுடைய இஷ்டம். அதுக்கு முன்னாடி இயேசுவை அழையுங்கள். ஹல்லேலூயா. கானா ஊருக்குள்ள அந்த கல்யாணத்துக்குள்ள கடந்து வந்ததான அந்த இயேசு என்ன செய்தார்? குறைவுகளை நிறைவாக்கினது போல நம்முடைய வீட்டில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும், எல்லா நல்ல காரியங்களுக்கும் முதலாவது இயேசுவை அழையுங்கள். ஹல்லேலூயா. அந்த இயேசப்பா வரும் பொழுது, அந்த பெரிய தேவன் வரும் பொழுது நிச்சயமாய் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில
நடைபெறும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம அடுத்ததாக ஒரு முக்கியமான பகுதிக்குள்ள நாம் கடந்து செல்ல போகிறோம். நம்முடைய தேவன் எதிலெல்லாம் பெரியவர் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசனையில் பெரியவராம் நம்முடைய தேவன். யோசனையில் பெரியவர். சங்கீதம் 147:5. எரேமியா 32:19 கூட நாம் வாசிக்கலாம். அவர் யோசனையில் பெரியவரும் செயலில் மகத்துவமுள்ளவருமாய் காணப்படுகிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட அநேகருக்கு சிந்தனைகள் காணப்படுகிறது. நம்ம ஜெபிச்சிருவோம், ஜெபிச்சுட்டு என்ன செய்வோம், குழம்பிக் கொண்டே இருப்போம். அதை செய்கிறதா, இதை செய்கிறதா, இந்த காரியத்தை பண்ணலாமா, இல்லை அங்கே போய் கேட்கலாமா, அப்படி யோசித்து 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 இரவெல்லாம் தூக்கம் வராத சூழ்நிலைகள். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யோசனையில் பெரியவர், செயலிலே மகத்துவமானவர். கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யோசனையில் பெரியவர். அந்த கம்பேரிஷன் ஏசாயா 55:8-9 நம்ம பார்க்கும் பொழுது அங்கே போடப்பட்டிருக்கிறது. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என்னுடைய நினைவுகளும், உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உயர்ந்தவைகள். ஹல்லேலூயா. ஒரு எட்டாத உயரம் நம்முடைய யோசனைக்கும் ஆண்டவருடைய யோசனைக்கும். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஹல்லேலூயா. நம்ம அநேக காரியங்கள் இது நடந்தா நல்லா இருக்கும், இந்த காரியத்தை இப்படி செய்துட்டா நல்லா இருக்கும், என்னுடைய பிள்ளை என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை இப்படி செயல்படுத்திட்டா நல்லா இருக்கும் நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் யோசனையில் பெரியவர். ஹல்லேலூயா. செயலிலே மகத்துவம் உள்ளவர். அருமையாக ஆண்டவர் நம்முடைய காரியங்களை என்ன பண்ணுவார், ஜெயமாக முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த கால வேளையில மிக சுருக்கமாக சில காரியங்கள் நம்முடைய தேவன் எப்படிலாம் உயர்ந்தவர் பெரியவர் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு பெரிய தெய்வத்தை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒரு வசனம் வாசிக்கல, ஏசாயா சங்கீதம் 147:5. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலம் உள்ளவருமாயிருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. அவருடைய அறிவு அளவில்லாதது. நம்முடைய தேவன் பெரியவர், அவருடைய அறிவு அளவில்லாதது. நம்முடைய மனுஷ ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய அறிவை உடையவர் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நம்ம சின்ன சின்ன காரியங்களெல்லாம் நம்ம குழப்பி கொண்டிருப்போம். ஆண்டவரை மட்டும் நமக்குள்ள வைப்போம் என்றால், அந்த பெரிய தேவனுக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து இடம் கொடுப்போம் என்றால், அந்த பெரிய தேவன் நமக்குள்ள பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஓ சியோன் குமாரத்தையே கெம்பீரி, கர்த்தர் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் சில கேள்விகளோடு, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை, ஏன் இந்த காரியம் நடக்கல, ஏன் இந்த தாமதங்கள், அப்படி நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? அதற்கு மாறாக ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, எனக்கென்று நீங்க என்ன வச்சிருக்கீங்க, நீங்க எனக்கு என்ன செய்ய போறீங்க, அப்படி நம்ம வாஞ்சியோட ஆண்டவரிடத்துல கேட்கலாம். ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே புலம்புகிறோம். நான் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறேன், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேன், ஆனா ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் எனக்கு செய்ய மாட்டேங்கிறீங்கப்பா, ஏன் செய்ய மாட்டேங்கிறீன்னு கேட்குறோம். ஆனால் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. தேவனே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். அந்த சவுல் பவுலாக மாற்றப்பட்ட அந்த சூழ்நிலையில், ஆண்டவர் சவுலை சந்தித்ததான சூழ்நிலையில் அவன் கேட்கிறான், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். ஹல்லேலூயா. அந்த பெரிய தெய்வத்திடம் இந்த காலவெளியில் நம்ம கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்விதான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். ஒரு நாள் ஏன் கேட்டவே கேட்காதீங்க, ஏன் இந்த காரியம் நடைபெறலன்னு கேட்காதீங்க. அதுக்கு மாறாக, என்ன ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன சித்தம் வச்சிருக்கீங்க, என்னுடைய குடும்பத்திற்காக என்ன செய்ய சித்தம் வச்சிருக்கீங்க, என்னுடைய தொழிலில் என்ன செய்ய சித்தம் வச்சிருக்கீங்க, அப்படியாக எங்களுடைய ஊழியத்தில் என்ன செய்ய சித்தம் வச்சிருக்கீங்க. அப்படியாக ஆண்டவர் பெரிய தேவன். ஹல்லேலூயா.
தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இப்பொழுதே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆபிரகாமை அழைத்த பொழுதே ஆண்டவருடைய சந்ததியாகிய நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து விட்டார். ஹல்லேலூயா. என்னுடைய மகள், என்னுடைய மகன் என்று சொல்லி ஆண்டவர் கிருபையாய் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் நம் சோர்வுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அவர் யோசனையில் பெரியவர், அவர் உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர், எல்லா தேவர்களிலும் பெரியவர், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களிலும் என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அந்த நிச்சயத்தோடு நாம் யாவரும் சந்தோஷமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.